மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நடிகை த்ரிஷாவை தொடர்புபடுத்தி பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்த கருத்திற்கு தாவேக தலைவர்களை தாண்டி பிற அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நைனா நாகேந்திரன் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த தலைவர்கள் கண்ணியத்துடன் ஒரு பெண்ணை பற்றி பேச வேண்டும் என கருத்தை தெரிவித்துள்ளனர். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வந்தால் தான் முடியும். இது அவர் ஒரு பண்பாளராக இருக்கவர் இப்படி இதை பேசினார் எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஆனால் அப்படி பேசியிருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய கருத்துக்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நைனா நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையாக நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் அல்ல, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். சார், நைனா நாகேந்திரன் இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. அதெல்லாம் ஒரு கட்சியா, அவங்களாம் ஒரு ஆளா, நீங்க விடுங்க சார். அடுத்த நம்மளோட பேசும்போது ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு பாடி இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் யாரையும் பற்றி நான் தனிப்பட்டவர்கள் சொன்னதை பற்றி சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அது அவர்களிடம்தான் நேரடியாக விளக்கம் கேட்க வேண்டும். அதனால் யார் தங்களுடைய நிலையை வெளிப்படுத்தியிருந்தாலும் சரி, அவர்கள் அதை முறையாக சரிப்படுத்துவார்கள். அதில் மாற்றுக்கிறதுக்கு நான் போய் ஆஜராகக்கூடாது. நான் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். அவர்கள் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் அதை சரிப்படுத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய எண்ணமாக இருக்கலாம், பாணியாக இருக்கலாம். அதில் நான் சொல்வது, கருத்து கூறுவது தவறாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவப் போகிறார் என்று தெரிந்து இன்றைக்கி அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போகிறதில்ல. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவர் காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒன்று அவர் எல்லோரும் பண்ணையாக இருக்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊரில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.